மாயவா பரதாமா என் அண்ணனை எடுத்து வைக்கும் பொழுது அந்த மாயக்கண்ணில் இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய சங்கு ஒளியாக சத்தமாகப்பட்டது கேட்கிறது. அண்ணா மாயக்கண்ணில் என்னை தேடி வருவது போல தெரியும். அண்ணா மாயவா பரதாமா நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையே பெருமையே தான் சிறந்த அழகுதிர பொன்னாடு அழகுதிர பொன்னாட்டிலே எமது நாடுகளின் சார்பாகவும் பாஜியார் கோவிந்தராஜ் சார்பாகவும் மற்றும் எமது குழுவின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கம். ஒரு பாகமா விளங்கக்கூடிய உளிவி திருமணம் அல்லது அரவன் பிறப்பு நாகார்ஜுனன் சண்டை. நான் யார்?
உலகளந்த மாயன் சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன் ஏழுமலை பொன்றாமன் ஸ்ரீமந்த நாராயணன் சீட்டு இருக்கிறீங்க எவ்வளவு சீட்டு இல்லாதீங்க எவ்வளவு எதுக்குடா சீமன ஸ்ரீமந்த நாராயணன் எனக்கு ஒரு 5 லிட்டருங்க என்ன சீமன பல ஊத்துறதுல பல கேஸ் ஆகி போச்சு அட கேஸ் இல்ல வேற எதுவும் பெட்ரோல் தான் அப்படி இல்லப்பா உலகத்தை ஓரடி அளந்தவாயன் ஆமா ஐயா சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் ஆமா பல பேர் கொண்டிருந்தாலும் என்னையே பெற்றாரே தாய் தந்தை தெரிவிக்கின்றேன் நான் சாமி அப்பா சாமி அப்பன் வந்தலவடியில் என்ன மயிருக்கு வந்தான் நண்பா ஆழ்வாரே நான் ஒருவனை பார்த்து சிரித்து விட்டால் அவன் அச்சாமியுமே அழிந்து விடுவான் அவன் எப்பொழுதுமே மென்மேலிமா நல்லாவே இருப்பான் நல்லா இருப்பேன் ஆமா இப்ப பார்த்து போறீங்க நாளைக்கு டெம்போல போகும்போது சிரிச்சு போடுங்க சார் எதுக்காக அப்பதான் கொண்டு சொருவத்துக்கு வாட்டமா இருக்கும் சொருவுறங்கிற வாய் சொல்ல தலை சொல்ல என்னைக்கு கொண்டு போய் கொட்டரையா தெரியல இல்ல இன்னைக்கே சொருவி இருப்பான் மலையில தெரியல எப்படி எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டு வருது ராமரப்ப போடு பண்ணி சொல்றாரு அந்த டயர் மாதிரி வெள்ள கொட்டிலே இருப்பாரு அது பேச்சு நண்பா 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் அங்கத்திலே சுமந்து பாடா மகனே என் கற்கண்டு தேனே முத்தே அமுதே என்று என்னை பெற்றாரே தாய் தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்தேன். பிறந்தது எங்கே? பிறந்ததோ நண்பா மச்சி தேசம், வளர்ந்ததோ ஆயர்பாடி. ஆயர்பாடி சிரித்து விடுவேன், கையை விட்டு விடுவேன். ஆயர்பாடியில் பிறந்து வளர்ந்து வாலிபம் ஆனாலும் அங்க யாருக்கு மகனாக இருந்தேன்? வளர்ப்பு தாய் தந்தையா சொல்ல வேண்டும் அல்லவா? அசோத அம்மைக்கும் நந்த கோனாருக்கும் வளர்ப்பு மகனாக இருந்தேன். முதலாவதாக பிறந்த வகுத்தில் தேவகி ரோகிணிக்கு வசுதேவனுக்கு மகனாக பிறந்து எதற்காக பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். தாயோடு தாய் பிறந்த தாய் மாமன் ராஜகஞ்சன் ராஜ கஞ்சனாகப்பட்டவர். இருவரும் அரக்கர் கூடத்திலே இரக்கம் இல்லாமல் பிறந்தவர்கள்.
தாயோடு தாய் பிறந்த தாய் மாமனை கருவறுக்க கண்ணனாக அவதரித்தேன். ஆமா, மாலை சுத்தி பிறந்தேன். மாமியாருக்கு ஆகாத. எதுக்குடா? மாலை சுத்தி பிறந்தா மாமியாருக்கு ஆகாது. தாய் மாமனுக்குடா. நான் மாமங்கிறேன், மாமியாங்கிறான். கோட்டை சுத்தி பிறந்தேன். ஓட்டைக்கு ஆகாது. கோட்டை ஏய், ஏய் என்ன? ஏய், நானெல்லாம் இவன் தானா? நடப்பாளி மாலை போட்டுருக்கிறாரு. 5 வயது ஆனதே 5 வயது ஆகும் முன்பதாக யாரை கொல்வதற்காக அனுப்பினார்? கம்சனுக்கு அத்தையாக விளங்கக்கூடிய பூதகை அனுப்புகிறார். ஆயர்பாடியில் பச்சளம் குழந்தை ஒருவரும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அனைவருக்கும் விசபாலை கொடுத்து கொள்ள சொல்கிறார். ராஜகஞ்சனும் ராஜகம்சனும் பார்த்தேன். ஆயர்பாடியில் இருந்த அனைத்து குழந்தைகளையும் ஒருபுறமாக மறைத்து வைத்து விட்டு பூதகி விசப்பாலை உண்ணி இந்த பூமி வார்த்தை தீர்த்தமா என்ன? அப்படியாக இருந்தாலும் நண்பா, எனக்கோ திருமணமாகிவிட்டது. மாலையிட்ட தேவியார் யார்? எப்பேர் பட்டவள். அவ பேரை சொல்ல ஒரு ரூபாய் பத்தாதுடா. ஒரு 50 ரூபாய்க்கு கடன் தான் வாங்கிக்கோ. அப்பேர் பட்டவள் பாங்கனியில பிறந்த மகாலட்சுமி. பாங்கனியில பிறந்த மகாலட்சுமியை திருமணம் செய்து நாங்கள் இருவரும் எல்லா வாழ்க்கையில ஈடுபட்டோம். ரொம்ப கண்டிஷன் தான். எதுக்கு? 2 பேர் ஈடு போட்டுருக்கிறீங்க. நாங்கள் கூடி விளையாண்டோம். அப்படின்னா தெரியாதா? எங்க 2 பேரையும் ஒரு வீட்டுல விட்டாங்க. அடிப்படி செத்து போனா விலை கமிச்சிட்டாங்க. கரண்டு பிள்ளை வச்சு ஆகும். என்னாச்சு? முகத்திலேயே முழிக்க பிடிக்கலடா. அம்மையா போட்டுருக்குது. கேட்டாங்க வேணாங்க. முகத்தில் முடி பொச்சலத்தான் முடி. நான் சாமிடா, இப்படிலாம் பேசாத போயிடா. சாமிங்கிறான் பெயிண்ட தலைமாலை ஊத்திக்கிட்டு வந்துருக்கான். என்னாச்சு? ஏன் கோச்சிட்டு போறான்? என்னாச்சு? இல்ல சாமிக்கு இங்க என்ன வேலை? மூச்சு வாங்கிட்டு வர அதை கீழே போடு. அதை கீழே போடு. கீழே போடு. பன்னிகேரி தின்றுப்பான். நீங்க தான் பூலோக மக்கள். நீ என் பிள்ளைங்களோட தொட்டுன்னு நான் வீட்டுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சேன். யாரு தொட்ட பாவமா இருந்தாலும் தொட்டா போயிடும். அதனால நான் தெளிச்சேன். நானா கொகனாபுரத்தில் தள்ளு வண்டி கடையில இருந்து ஓடியாந்தேன். கறி வாங்கிட்டு நீ என்ன அசிங்கப்படுத்துகிறாய், அவமானப்படுத்துகிறேன். நீ என்ன கேவலப்படுத்துகிறாய். இன்னைக்கு தான் தெரியுமா? சரி, கை கொடுக்க முடியல. நண்பா, எங்கள் இருவருக்கும் கம்பகட்டமா சொல்லி தெரியுது பாரு. சேச்சம் போட்டா பத்தாது, அதெல்லாம் எடுக்கணும். அழகாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் கமல சுந்தரி. டாக்டர் ஆட்டியா மட்டும் ஓம்பகுத்தி டாக்டர் போய் விடுங்க. எதுக்குடா? அவளுக்கு தான் காமால பிடிச்சிக்கிச்சேன். கமல சுந்தரி. சரி, ஏதோ ஒரு இளவு. இளவு பேசுற. அப்பா இளம்புலியில போடுற இரும்பு கடைக்காரனுக்குலாம் இங்க வேலைய